ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஹவுஸ்மேட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஒரு ஹாலிவுட் படத்தோட ட்ரெய்லர். ஸோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பங்களா இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு ஃபேமிலி ஆல்ரெடி தங்கியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற ஃபேமிலிக்கு வேலை செய்கிறதுக்கும் அவங்களோட கூட சேர்ந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஹவுஸ்மேட், அதாவது என்னென்னா கூட வேலை செய்கிற வேலைக்காரின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மாதிரி ஒரு லேடியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வர்றாங்க. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டு மாடி டெரஸில் வந்து ஒரு ரூம் இருக்குது, நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க, அங்கேயே நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஓனரமாக சொல்லிடுறாங்க. அது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வீடும் பார்த்திங்கன்னா ஒரு கூரை மேலே பக்கத்தில் நல்லா இருக்குது. ரூமும் பார்க்க சும்மா சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க, கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லாமே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ஓகேன்றாங்க. பெருசாக எதுவும் இது இல்லை, ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னாங்க. அந்த நம்ம ஒய்ஃப்க்கு, அதாவது அந்த ஓனரமாக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்டு ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்க, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, ஸோ அது மாதிரி வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த ஓனர் வர்றாரு. யார்? அந்த ஓனரமாவோட ஹஸ்பண்ட் வர்றாரு. ஸோ அப்புறம் வந்து குழந்தைய கொண்டு வராங்க. அவங்க யாருன்னு கேட்டால் சொல்கிறாங்க, இப்படி வந்து நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு வேலைக்காரி மாதிரி ஒரு ஆளை ரெடி பண்ணியிருக்கேன், என்ன ஹவுஸ்மேட், ஸோ அவங்க தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது உங்களோட ரூம் சாவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செய்கிறாங்க. நல்ல நாள்லாம் கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு அவங்களோட ரெஸ்ட் ரூமில் இருந்து ஒரு வித்தியாசமாக ஒரு பொருளாக கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய வித்தியாசமான சில விஷயங்கள் நடக்குது. இவங்களுக்கு ஓனர் மேலேயும் ஓனரம்மா மேலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுட் ஏற்படுது. ஏதோ நடக்குது, வித்தியாசமாக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே அலமாரியில் ஒரு ஷோகேஸ் வச்சுருக்காங்க. அவங்க இருக்கிற ரூமில் ஒரு சின்ன பாபி டால் பொம்மை வச்சு அதுக்கு வந்து காயமாக இருக்குது, உடம்பெல்லாம் காயமாக இருக்குது. ஸோ இதில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த இடத்துல ஏதோ வித்தியாசமான அமானுஷ நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த ஓனரம்மாக்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த ஹவுஸ்மேட்டுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை வந்துச்சா, இல்லை அவங்களால அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் பிரச்சனையாச்சா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழித்து நல்லா த்ரில்லராக பயங்கரமாக போகுது. ஒரு கட்டத்தில் இந்த ஓனரே வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைக்கோ மாதிரி மாறிடுறாங்க. ஸோ அந்த இதில் என்ன ஆச்சு, அந்த ஹவுஸ்மேட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியலை. ஸோ இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதில் நடுவில் இடப்பட்ட இதில் என்ன ஆச்சு, அந்த வீட்டில் என்ன நடக்குது, அந்த வீட்டில் என்ன அமானுஷம் இருக்குன்றதான் இந்த படத்தோட முழு கதை. படம் பார்க்க நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை